ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஏசப்பா வந்துட்டு நம்ம கூட பைபிள் மூலமாக பேசுவாங்க, ஊழியக்காரங்க மூலமாக பேசுவாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ, தரிசனங்கள் மூலமாகவோ, சொப்பனங்கள் மூலமாகவோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலமாக ஆண்டவர் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் நம்ம கூட ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில அனுபவங்கள் மூலமாக, இல்லை நம்ம செய்கிற காரியங்கள் மூலமாக, நம்ம வாழ்க்கையில் டெய்லி ரொட்டீனாக நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கூட ஏசப்பா நம்ம கூட இடைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நான் வந்துட்டு முட்டை வாங்கிட்டு அதை ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே சேம் டைமில் சைடில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுனால நான் அதை க்ளீன் பண்ணிடுவோன்னு சொல்லி துணி எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கையில் முட்டை இருந்துச்சு, ஒரு கையில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சின்ன செகண்டில் என்னோடய கவனம் சிதறதுனால ஒரு முட்டையை கீழே போட்டு உடச்சிட்டேன். ஸோ அந்த டைம் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்தது. நம்ம செய்ய வந்தது ஒன்று, ஆனால் கவனம் எங்கேயும் சிதறதுனால ஒரு முட்டை உடஞ்சி போச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ இதை நான் பார்க்கும்போது இதன் மூலமாக எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, பைபிளில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். பேதுருவை குறித்து. அதாவது அவர் வந்துட்டு அழகாக ஏசப்பாவை பார்த்து தன்னுடைய கவனம் சிதறாதபடிக்கு தன்னுடைய கவனத்தை ஆண்டவர் மேலே வச்சுட்டு கடல் மேலே நடந்து போகும்போது என்னாச்சுன்னா, அவர் அமிழ்ந்து போகலை, மூழ்கி போகலை. அந்த டைமில் கண்டிப்பாக கடலில் காற்று அடிச்சிருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு அது பெருசாக தெரியலை, ஏன்னா அவருடைய கவனம் ஆண்டவர் மேலே இருந்துச்சு. ஆனால் எப்போ காற்று பலமாக இருக்கிறத அவர் பார்க்குறாரோ, அதில் வசனம் அழகாக இருக்குது, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். அப்போ எப்போ சுற்றி பார்க்குறாரோ, ஆண்டவர் மேலே இருந்த கவனம் அவருக்கு போகுதோ, அந்த டைமில் அவர் அமிழ்ந்து போகிறார். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய கவனம் எப்போவுமே யார் மேலே இருக்கணும்னா ஆண்டவர் மேலே இருக்கணும். அநேக டிஸ்ட்ராக்ஷன் வரும். நம்ம ப்ரேயர் பண்ணும்போதோ, பைபிள் ரீட் பண்ணும்போதோ, நம்ம ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் பொழுதோ, இல்லை ஆண்டவரை குறித்து நம்ம பேசும் பொழுதோ அநேக டிஸ்ட்ராக்ஷன் வரும், அநேக கவன சிதறல் வரும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம தாண்டிட்டு ஆண்டவரை மட்டுமே நம்ம நோக்கி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை நம்ம அழகாக கவனிக்கலாம், அழகாக பெற்றுக்கொள்ளலாம். ஏசப்பா நம்ம கூட என்ன பேச வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்கள் நிறைய என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டவர் பேசியிருப்பார், சின்ன சின்ன லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட் மூலமாக. ஸோ அப்படி ஏதாவது இருந்துன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆமீன்.